ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாkalkitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால்கோவா எப்படி பண்ணுறது, மில்க் பவுடர் வச்சு பண்ண போகிறோம். நம்ம பால் வச்சு தான் எப்போவும் பால்கோவா பண்ணுவோம். ஆனால் நம்ம ஈஸியாக இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு எப்படி பால்கோவா பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 200 கிராம் மில்க் பவுடர், கீ, 100 கிராம் பால் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா 400 கிராம்ஸ், அரை கிலோ, 1 கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்து பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் பால் எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் பால் அதில் டைல்யூட் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறோம். கொதிக்க விடும்போது லைட்டாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஆடை எதுவும் இல்லாத இருக்க பால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் பவுடரை ஆட் பண்ணிகிட்டே கலந்துகிட்டே இருக்கணும். எந்த கட்டியுமே இல்லாமல் இருக்கணும். அதுதான் இதில் மெயின் விஷயமே. சின்ன சின்ன கட்டிகள் கூட அதில் இருக்கக்கூடாது. அது அப்படியே பார்த்திங்கன்னா கட்டி விழுந்து ஓரமாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம கலந்து விடும்போது இந்த மாதிரி ஒயர் விஸ்க்கு இல்லைனா நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்டாக உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் பால் பவுடரையும் தனியாக கலந்து வச்சுட்டு கூட தவாவில் இந்த மாதிரி சேர்த்துட்டு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு உடனே பிடிச்சிக்கும். ஏன்னா மில்க் பவுடர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ன்றதுனால பாத்திரத்தில் டக்குன்னு சட்டுன்னு பிடிச்சிரும். அதனால நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக கெஸ்ட் வராங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த பால்கோவா. மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் மில்க் பவுடர் பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை கடையில் சின்ன பேக்கெட் வாங்கினா கூட நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நீங்கள் சேர்த்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டு நெய்யெல்லாம் வெளியில் வாமிட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேக் டின்னு இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸ் எது வச்சுருந்தாலும் அதில் நெய் போட்டு நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா பார்த்திங்கன்னா வெந்துட்டு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில். இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. இதை அப்படியே பார்த்திங்கன்னா பால் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பாத்திரத்தை விட்டு. இதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, க்ரீஸ் பண்ணியிருக்க அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சமதளப்படுத்திக்கிறோம். ஒரே போல் நீங்கள் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் சரி, பட்டர் பேப்பர் போட்டு ஒரு கேக் டின்னில் கூட வச்சு பீஸ் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த டைம்லேயே கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சிட்றேன். செட் ஆகிறதுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா நமக்கு முன்னாடியே பீஸ் போட்டுக்கிறது நல்லது. நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் இதை சாப்பிடலாம். நான் இதை ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வெதுன்னு சூடு இருக்கும்போதே லைட்டாக அந்த இடத்துல மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ பீஸ் போட்டு லைட்டாக மார்க் மட்டும் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம நல்லா செட்டாக விட்டுடலாம். கூல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். சீக்கிரம் ஆறணும். இல்லை டைம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னா வெளியில் வச்சு நீங்கள் ஆற வச்சிங்கன்னா சட்டுன்னு இது ஆறிடும். மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஆற விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ஆறிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா மார்க் பண்ண இடத்துல லைட்டாக மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டு பாருங்கள். பீசஸ் எல்லாம் தனியாக நல்லா அப்படியே வருது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா பீஸு அப்படியே வருது. பார்த்திங்களா நல்லா செட் ஆகிடுச்சு பீஸு.
சூப்பரான நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பால்கோவா மாதிரியே நமக்கு வீட்டில் அதோட சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய இந்த பால் பவுடர் வச்சு பண்ணக்கூடிய பால்கோவா ரெசிபி தாங்க இது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பீஸ் பார்த்திங்கன்னா. இங்கே உங்களுக்கு ஸ்கொயர் பீஸ், ரெக்டாங்கிள் ஷேப், என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான பால்கோவா வீட்டிலையே தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மில்க் பவுடர் வச்சு நம்ம ஈஸியாக வீட்டிலேயே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பால்கோவா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி குக் பண்ணுங்கள்.